Good morning students. I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது +1 மேத்தமேட்டிக்ஸ் important sums எல்லாம் 2 mark 3 mark 5 marks எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே குட். யூனிட் 7 very important unit. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. மேட்ரிசஸ் அண்டு டிட்டர்மினன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேட்ரிசஸ் அண்டு டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. ரைட் குட். இப்போ ஃபஸ்ட்டு சம்மு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. ஒரு மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, வரிசை கொடுத்து அந்த மேட்ரிக்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லுவாங்க, வடிவமைக்க சொல்லுவாங்க. இதில் வந்து M வந்து 2 N வந்து 3ன்னு கொடுத்துருக்கு. ஒரு மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் வந்து M × N இல்லை M/N. அப்போ எம்ன்றது ரோ, நம்பர் ஆஃப் ரோ, என்னன்றது நம்பர் ஆஃப் காலம். அப்போ 2 ரோ 3 காலம் சொல்லியிருக்கான். 2 ரோ 3 காலம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணியிருக்கேன். இதுதான் ரோ. 2 ரோ, இது ஒரு ரோ, கீழே ஒரு ரோ இருக்குது சரிங்களா. காலம்ன்றது வெர்டிகலாக உள்ளது. இது சரியா, மறந்துடாத. அதுக்கப்புறம் எவ்வொரு எலமெண்ட்டையும் A11 அப்படின்னா இந்த எலமெண்ட்டு தான் காமன் எலமெண்ட்டு. இதில் கொண்டு கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி ஒவ்வொன்றா ஆன்சர் கண்டுபிடிச்சி இந்த ரெக்வயர்ட் மேட்ரிக்ஸில் நம்ம அப்ளை பண்ணணும். A11 அப்படின்னா ஐக்கு ஒன்று தான், ஜேக்கு ஒன்று தான். அப்போ இங்கேயும் ஒன்று போடணும், இங்கேயும் ஒன்று போடணும். 2 × 1 அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணி கொண்டு வரணும். 1 2 அப்படின்னா ஐக்கு 1 ஜேக்கு 2. அப்போ இந்த இடத்துல 2 போடல, 2 2 சார் என்ன ஆயிரும், 4ன்னு ஆயிரும் சரிங்களா. அடுத்து 1 3 அப்படின்னா இது ஐக்கு 1 ஜேக்கு வந்து 3, 3 2 சார் 6ன்னு ஆயிரும். செப்பரேட் பண்ணால் -5² + 25ன்னு வந்துடும், /2ன்னு வந்துடும். இப்போ கிடைக்கக்கூடிய ஆன்சர் எடுத்து இதில் போட்டால் ரிக்வயர்ட் ஆன்சர். ஓகே குட். அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் வடிவமைக்க சொல்லையில் அதோடைய ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அதை நீ கரெக்டாக ஆர்டரை வந்து எழுதிட்டு வடிவமைச்சிட்டு எவ்வொரு எலமெண்ட்டுக்கு ஒரு நேம்டு இருக்கும்ல டினோட் பண்ணுறது. A11னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், A12னா ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். அந்த டினோட் பண்ணுறதை எடுத்து நம்ம ஜென்ரல் அவன் கொடுத்துருக்க எலமெண்ட்டில் எடுத்து போட்டு கண்டுபிடிச்சி ஆன்சரை ரிக்வயர்டு அந்த மேட்ரிக்ஸில் போட்டு ஏன்னு முடிச்சு காட்டணும். ஓகே, சின்ன கணக்கு, 2 மார்க் கணக்கு, இந்த மாதிரி கணக்கு. செகண்ட் கொஸ்டின் சேம் கொஸ்டின் அதே தான். 3 ரோ 4 காலம்ஸ்ன்னு இருக்குது. அப்போ 3 ரோ 4 காலம் அப்படின்னு சொல்லிட்டு இது எழுதையில் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், இது எழுதையில் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். இது எழுதினோம்னா ஃபஸ்ட் ரோ தான் தேர்ட் காலம், இது எழுதினோம்னா ஃபஸ்ட் ரோ தான் ஆனால் 4th காலம். அடுத்து இங்கே கீழே வந்துட்டோம்னா செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தான் ஆனால் தேர்ட் காலம், இது செகண்ட் ரோ தான் 4th காலம். அதே மாதிரி ஃபஸ்ட் ரோ, இது ஃபஸ்ட்டுக்கு தேர்ட் காலம் ஆனால் ஃபஸ்ட் ரோ. இதை மாற்றி எழுதியிருக்கேன், தப்பாக இருக்க மாதிரி இருக்குது, பார்த்துக்க கொஞ்சம். எப்படின்னா முதல்ல ரோ தான் எழுதணும். தேர்ட் ரோ, ரைட், தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் கரெக்டு. அடுத்து தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம், தேர்ட் ரோ 4th காலம். ஃபஸ்ட்டு ரோ தான் எழுதணும், அப்புறம் தான் என்ன எழுதணும், காலம் எழுதணும். RC அப்படின்னு ஆற்று வச்சுக்கோ. M × N ஆர் M/N. ஓகே, அதுக்கடுத்து இந்த காமன் எலமெண்ட் கொடுத்துருக்கு. இந்த எலமெண்ட்டில் கொண்டு A11னா ஐக்கு 1 ஜேக்கு 1 1 1 1 × 3 3 4 × 1 4 3 - 4 செப்பரேட் பண்ணால் -1 கிடைக்கும். மாடுலஸ் 2 சைடும் போட்டிருக்கனால -1 என்ன ஆகும்னா +1 மாறிடும். ஓகே, அதே மாதிரி மைனஸ் எலமெண்ட் இருந்தால் ப்ளஸ் எலமெண்ட்டாக மாறிடும். ப்ளஸ் எலமெண்ட் இருந்தால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கட்டும் சரியா. மாடுலஸ் எடுக்கையில் மைனஸ் வேல்யூ மட்டும் எதாவது மாறும், ப்ளஸ் வேல்யூயாக மாறிடும். ஓகே, அதோட ஆன்சரை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி ரிக்வயர்ட் மேட்ரிக்ஸில் போட்டுறணும். காமனாக ஏதாவது நம்பர் வெளியெடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கலாம். கீழே உள்ள 4 வந்து வெளியெடுக்கிறனால 1/4 வெளியெடுத்துருக்கு. ரைட். அதே மாதிரி தேர்ட் சம். இந்த தேர்ட் சம் வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான், சிங்குலர் மேட்ரிக்ஸாக நான் சிங்குலர் மேட்ரிக்ஸான்னு கேட்டிருக்கான். நீ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கணும். டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி பார்க்கணும். இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி இது தேவையில்லை. அடுத்து இங்கே மைனஸ் இருக்கும். அப்போ மைனஸ் சைன், இது மைனஸ் சைன் எழுதிக்கிறணும். டிட்டர்மெண்ட் வேல்யூ என்ன எழுதிக்கிறணும், மைனஸ் சைன் அப்படின்னு எழுதிட்டு இதுக்கு நேரவில் விட்டுட்டோம்னா இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுற மாதிரி ஆயிரும். இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 0 ஆயிரும். அடுத்து ஒரு மைனஸ் போடணும், போட்டு இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுற மாதிரி ஆயிடணும். அப்போ காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு வரும். அதாவது இங்கே ஒரு மைனஸ் வரும்டா தம்பி, ப்ராக்கெட் போட்டு இந்த இடத்துல ஒரு மைனஸ் வரும். இந்த மைனஸ் சேர்ந்தால் என்ன ஆயிரும், ப்ளஸ் அப்படின்றனால விட்டுட்டேன். இந்த மைனஸ் எடுத்து விட்டேன், கணப்பில் போடலை சரிங்களா. ரைட். அடுத்து இந்த காஸ் ஆல்ஃபா எழுதியில் ப்ளஸ் காஸ் ஆல்ஃபான்னு எழுதிக்கிறணும். ப்ளஸ் காஸ் ஆல்ஃபான்னு எழுதிட்டு நல்லா கவனி, இதுக்கு நேரம் உள்ள காலத்தையும் ரோவை விட்டுறோம். இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் -sin α sin βன்னு வரும்ல, அதான் இது தேவையில்லை.
0 விட்டுரு. அப்போ இங்கே ஃபஸ்ட்லேயே பெருக்கையிலே மைனஸ் வருது முன்னாடி. அப்போ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு அப்படி ப்ராக்கெட்டில் வரும், உள்ளே பெருக்கிட்டேன். இதுதான் அர்த்தம். இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. புரியுதா சொல்கிறது? பொறுமையாக நிதானம் பண்ணிக்க. அதாவது மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டுன்னு போட்டு அதை பெருக்கணும், மைனஸ்ன்னு போட்டு இது ப்ளஸ்ன்னு போட்டு காஸ் ஆல்ஃபான்னு எழுதி சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு எழுதணும். நான் ஆக்சுவலாக சுருக்கிட்டேன் இதை கணக்கை. இதை காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு எழுதணும். இதைத்தான் நான் இப்படி கொண்டு வந்து எழுதியிருக்கேன், பார்த்துக்கோ. இதைத்தான் இப்படி கொண்டு வந்து எழுதியிருக்கேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த இது இங்கே மைனஸ் வருமா, மைனஸ் இந்த மைனஸோட மைனஸ் சேர்ந்தால் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும் இந்த இடம். சரியா, ப்ளஸ் ஆயிரும். அதே மாதிரி இந்த மைனஸ் கூட நீங்கள் சேர்த்தோம்னா என்ன வரும், மைனஸ் வரும், இந்த இடம் மைனஸ் வந்துடும். அப்படி எழுதியிருக்கேன். அதனால் நீ இப்படி கீழே உள்ள மாதிரி வேணால் எழுதிக்க. கீழே இப்போ செஞ்சு காமிச்சிருக்கேன்ல, அது மாதிரி எப்போ போல் டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி பாரு. அதுக்கப்புறம் ரெண்டையும் கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கனால டிட்டர்மெண்ட் வேல்யூ 0 வந்துருச்சுனால இது சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பார்த்துக்க, கேர்ஃபுல்லாக செஞ்சுக்க. இது என்னுடைய பிடிஎஃப் தான். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் கவர் ஆகிற மாதிரி உனக்கு நான் இதை டீச் பண்ணுறேன். ஓகே, குட். இது எக்ஸ்பிரஸ் ரிவிஷன் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா ஃபாஸ்ட் ரிவிஷன். ஏன்னா உனக்கு வந்து டைமிங் லாஸ்ட் எண்டுக்கு வந்துருச்சு. ஒவ்வொரு கணக்காக போட்டு செஞ்சோம்னா ஒவ்வொரு வீடியோ எடுத்தோம்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஒரு யூனிட்டுக்கு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எடுக்கிறேன், பார்த்துக்கோ. ஓகே, ரைட், நிதானமாக பார்த்துக்கோ. ரைட், 4th சம். 3 வெர்டிசஸ் கொடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கு. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா 1/2 3 காலத்தை ஒன்று போட்டு x1 y1 x2 y2 x3 y3 இது தூக்கி அப்ளை பண்ணி டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிரு. ஏரியா எப்போயுமே பாசிட்டிவில் காட்டணும். அதனால் 2 சைடும் மாடலஸ் போட்டுக்க. ஓகே, மறந்துடக்கூடாது. ஓகே, ரைட். அதே மாதிரி 5th சம்மில் வந்து ஏரியா கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ்னு போட்டு எடுத்துக்கிறணும் அந்த ஏரியாவை. எப்படி, ஏன்னா மாடலஸ்குள்ளே எந்த 9 வந்தாலும் சரி, +9 வந்தாலும் சரி 9 தான், -9 வந்தாலும் சரி, என்ன 9 தான். அதனால் அப்படி எடுக்கணும். அதனால் மறந்துடாத. இந்த இடத்துல 1/2 போட்டு எடுத்திருக்கோம். எடுத்துகிட்டு இந்த மாடலஸ் எடுக்கையில் இங்கே என்ன எடுத்துருக்கோம் பார்த்துக்க, +or-3 அப்படின்னு எடுத்துக்கலாம். அங்கேருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, இங்கேருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி. ஓகேயா, மறந்துடாது. ஆன்சர் எடுத்துருக்கு. இந்த ஆன்சரை எடுத்து +or-லையும் செஞ்சு கொண்டு வரலாம். அங்கனக்குள்ளேயே +or-+or- போடலாம். அப்போ கேக்கு வேல்யூ +3 1, என்னது -3 1 அப்படின்னு அர்த்தம். ஆன்சர் வேறு ஒன்றும் கிடையாது. கேக்கு -3 1 +3 1 ஆன்சர், வேறு ஒன்றும் கிடையாது. பார்த்துக்கோ. ரைட், எப்படி வேணாலும் செய்யலாம், உன்னோட இஷ்டம். இங்கனக்குள்ளே +or-ன்னு போட்டு ஆன்சர் எடுத்துகிட்டே வந்து 2 தான் பிரிச்சிரு, அவ்வளோதான். இப்போ 6th சம்மு சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்கு. அப்போ டிட்டர்மெண்ட் வேல்யூ 0 வந்துச்சுன்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ், அவ்வளோதான். 7th சம்மு இது வந்து யூஸிங் சாரஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது பார்த்துக்க. சாரஸ் ரூல் அப்படின்னு சொல்கிறது டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து டேரெக்டாக கண்டுபிடிக்கக்கூடாது. சாரஸ் ரூல் கண்டுபிடிக்கிற என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த டிட்டர்மெண்ட் அப்படியே எழுதிக்கிறணும். இந்த எழுதிக்கேன் பாரு, இந்த டிட்டர்மெண்ட் அப்படியே எழுதிட்டு அடுத்த 2 காலத்தை அப்படியே எழுதிக்க. அடுத்த 2 காலத்தையும் எழுதிக்கிறணும். டிட்டர்மெண்ட் எழுதிட்டு அடுத்த 2 காலத்தை மட்டும் தான் எழுதணும். திருப்பி எழுதிடாது, எல்லாத்தையும் எழுதிட்டு பார்த்து நிதானமாக மல்டியில் பண்ணணும். புரிதா சொல்கிறது? பொறுமையாக நிதானமாக செய். அதாவது இந்த ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து ஆரம்பிக்கணும். இந்த இப்படி ஆரம்பிக்கணும், இப்படி ஆரம்பிக்கணும். 6 3 are 18 -18 அப்படின்னு அர்த்தம். அடுத்து 4 2 are 8 8 5 are என்னது 40 இதான் இங்கே. அடுத்து 1 × 0 0, அடுத்து 0 × 2 0, இதுதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் 1 × 5 -5, இங்கிட்டு ஒரு 1 -5. பார்த்துக்கோ, இது 3 சரியா. 2 2 are 4 -4 -12 இதாக இருக்குது. அடுத்து இதில் 0 வந்தனால 0, அவ்வளோதான். இதுதான் எப்படி பெருக்கிறதுன்னு தெரியுதா? முதல்ல இந்த டைரெக்ஷன் பெருக்கிரு, நெக்ஸ்ட்டு இந்த டைரெக்ஷன் பெருக்கு, ஆப்போசிட்டில் மைனஸ் போட்டுக்க நடுவில். அவ்வளோதான். இதுதான் சாரஸ் ரூல். ஈஸியாக தெரியுதா? ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் எழுதி ஃபஸ்ட்டு எழுதிட்டு 2 தான் மட்டும் எழுதணும். 2 காலத்தை விட்டுட்டு 2 காலத்தை மட்டும் எழுதிக்கிறணும். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு 8th இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாமல், வித்தவுட் எக்ஸ்பேண்ட் இந்த மாதிரி R1ல் எக்ஸ்பேண்ட் பண்ணாமல், அதே மாதிரி இதேமே சிங்குலர் மேட்ரிக்ஸ் எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த R1ம் R2வும் ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கு. சாரி, R2வும் R3யும் என்ன சொல்லியிருக்கு, ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஐடென்டிக்கல்னு சொல்கிறதுனால 0 ஆயிரும். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, அதே மாதிரி இதில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பாரு. இதை கொண்டு மேலே ஆட் பண்ணி இதே மேலே ஆட் பண்ணால் காமனாக x + y + z வந்துடும். இந்த வந்துருச்சு பாரு. அப்போ நம்ம நமக்குள்ளே எழுதணும். என்ன எழுதணும் அப்படின்னா, R1க்கு எழுத போகிறேன், R1 + R2 + R3 கூட்டி எழுதுகிறேன் அப்படின்னு எழுதணும். நான் எழுதியிருக்கேன்னா தெரியல, எழுதலை. இது எழுதிக்க கணக்கில், இல்லை சைடில் கணக்கில் எழுதினாலும் சரி, இல்லை கீழே எழுதினாலும் சரி.
அப்போ R1 + R2 + R3 மூணையும் கூட்டி எழுதுனா இந்த மாதிரி காமன் எலமெண்ட் வந்துடும். டேக்கிங் அவுட், அதுக்கப்புறம் கீழே இங்கனுக்குள்ள எழுதினாலும் சரி, டேக்கிங் அவுட் என்னது, டேக்கிங் அவுட் x + y + z ஃப்ரம் எதுலேருந்து வெளியே எடுக்கிறோம், ஃப்ரம் R1 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1 1 1 1 வந்துடும். கீழே உள்ள ரெண்டுமே அப்படியே தான் இருக்கும். இதுவும் 1 1 1 வந்துடுது. அப்போ இது ரெண்டு என்ன ஆயிடுது, ஐடென்டிக்கல் ஆயிடுது. அதனால் டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது, பார்த்துக்கோ. சாரி, இதில் வந்து R3 ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் R3 ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. R1ஐயும் R2ஐயும் ஆட் பண்ணால் போதும். அப்படின்னா தான் மேலே போய் சேரும். இந்த இதில் 1 அப்படி இருந்துட்டு போகுது, பிரச்சனை இல்லை. ரைட், 9 to 1 அதே மாதிரி தான் இந்த கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்கும்டா தம்பி, சாரி, ஸ்கொயர் இருக்கனால இந்த கணக்கை ரெண்டாக பிரிச்சிருக்கேன். ரெண்டாக பிரிச்சுட்டு மல்டிப்ளை பண்ணுறேன். டிட்டர்மினண்ட்டை ரோ பை காலம் மல்டிப்ளை பண்ணலாம். இதையும் பண்ணையில் 0 × 0 0, c × c c ஸ்கொயர், b × b b², ரெண்டே மல்டிப்ளை பண்ணு. ரோ பை காலமாக பண்ணு, இல்லை ரோ பை ரோவை பண்ணிப்பார். இது எடுத்து இப்படி பண்ணு, உனக்கு தெரியுமில்ல அது. அடுத்து இந்த காலம் பண்ணால் ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். அப்போ நீ இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்கணும், மறந்துடாத. கொஸ்டினில் கொடுத்துருக்கணும். வெரி குட், சேஞ்ச் பண்ணிக்க. 2 கரெக்ஷன் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோ. இப்படி டீச் பண்ணலாம் தெரியும் அது. அதே மாதிரி நோட், ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அதை வந்து இது பண்ண சொல்லுவாங்க. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ண சொல்லுவாங்கன்னா சிமெட்ரிக்காகவும் ஸ்கியூ சிமெட்ரிக்காகவும் ஸ்ப்ளிட் பண்ண சொல்லுவாங்க. A = A டிரான்ஸ்போஸ் அப்படின்னா சிமெட்ரிக், A = -A டிரான்ஸ்போஸ் அல்லது A டிரான்ஸ்போஸ் = -A அப்படின்னா இது ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிமெட்ரிக்கு, இது ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா சொல்கிறது? அதைத்தான் இந்த பாரு, A + A டிரான்ஸ்போஸ்னால் சிமெட்ரிக், A - A டிரான்ஸ்போஸ்னால் என்னது, A - A டிரான்ஸ்போஸ்னால் ஸ்கியூ சிமெட்ரிக்னு சொல்லுவாங்க. A × A டிரான்ஸ்போஸ்னால் ஆர்த்தோகனல். இதெல்லாம் வந்து ஒன்றும் கேட்கக்கூடியது. சப்போஸ் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸான்னு கேட்டால் அதோடைய டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி I வந்துச்சுன்னா அது என்ன மேட்ரிக்ஸ், ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லணும். புரியுங்களா? இது ஸ்ப்ளிட் பண்ணி செய்கிறது, பார்த்துக்கோ. அதே மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸான்னு கேட்டால் டிரான்ஸ்போஸ் பண்ணிப்பார், அதே வந்துச்சுன்னா சிமெட்ரிக். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அதே மேட்ரிக்ஸை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டு மைனஸை வெளியே எடுத்துப்பார். ப்ரீவியஸ் கொஸ்டின் கிடச்சிருச்சுன்னா A = -A டிரான்ஸ்போஸ் வந்துச்சுன்னா அது ஸ்கியூ சிமெட்ரிக்ஸ். இது மூணுமே உனக்கு புரிஞ்சுக்கிறோன்னு சின்ன ஹிண்ட் தான். சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. குட். இந்த எழுதியிருக்கேன் பாரு, சிமெட்ரிக், ஸ்கியூ சிமெட்ரிக். இது யூனிட் 7 தான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, 7.3 எக்ஸசைஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. நான் காலம் வைஸாக எழுதியிருக்கேன், கணக்கை காலம் வைஸாக எழுதியிருக்கேன். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எப்படி பார்த்துக்கோ. காலம் வைஸாக அப்படின்னா மேலேருந்து கீழே பார்க்குற மாதிரி, இந்த மாதிரி பார்க்கணும் காலம் வைஸாக. ரைட். ஸோ தட்னு சொல்லி கொடுத்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஃபேக்டர் கொடுத்துருக்கு, வர்ற தம்பி x - A ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கு. இன்னொன்று என்ன கொடுத்துருக்கு, x + 2a கொடுத்துருக்குல்ல. இதை எடுத்து கணக்கு செய்ய தான் ஷார்ட்கட் மெத்தட். ஆக்சுவலாக வந்து ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பாலினாமியல் இருக்குது. அப்படின்னா x² + 4x + 4 இருக்குது. இந்த பாலினாமியலுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரிமைண்டர் ஒரு நம்பர் கொடுத்து ரிமைண்டர் 0 வந்தால் அது ஃபேக்டர். இப்போ p of -2 நானாக எடுக்கிறேன். அப்போ -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 × -2 + 4 எழுதிடலாம். அப்போ 2 2s are 4 மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 4 4 2s are 8 -8 + 4. இப்போ எல்லாம் கூட்டி கழிச்சு என்ன ஆயிடுச்சு, 0. therefore இது ஒரு ரூட் அப்படின்னு அர்த்தம். ரூட்னா வெளியில் வச்சுக்கிறது, x = -2ன்னு உள்ளே கொண்டு போனோம்னா x + 2 is a factor அப்படின்னு சொல்லுவாங்க, காரணி அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இங்கோட அர்த்தம். இதை பேஸ் பண்ணி தாண்ட தம்பி இதில் செய்யணும். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து பாலினாமியல் மாதிரி நினச்சிக்கிட்டோம்னா, இதை p of x எடுத்துட்டோம்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ போட்டால் இது 0 ஆகும் அப்படின்னு நினைக்கணும், கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம் இருக்கும். அப்படின்றனால ஷார்ட்கட் மெத்தடில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ரைட் சைடு உள்ள ஆன்சர்லேருந்து அதில் கொண்டு போவாங்க. இப்போ இந்த ஆன்சரை பாரு, x - A அப்படின்னு எடுத்துட்டு = 0 எடுத்தால் x என்ன வந்துடும், a. அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்கிறோம், ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, அந்த x ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வந்துடும், 0 வந்துடும். இதில் 0 இது ஏன் ஆயிரும்டா, இதுவும் ஏன் ஆயிரும்டா, ஏன் ஆயிரும், என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஆனால் மூணுமே ஐடென்டிக்கலாக இருக்கும். 1 2 3 ஒன்றா இருக்கும் பாரு ஆன்சர். அப்படின்னா அதர் ஃபேக்டர் இன்னொன்று சேர்த்துக்கிறணும், x - A ஹோல் ஸ்கொயர்னு சேர்த்துக்கிறணும். ரெண்டு இது மட்டும் ஒன்றா வந்தாலும் 0 தான், ஆனால் ஒரு ஃபேக்டர் மட்டும் சேர்த்தா போதும். அடுத்து நெக்ஸ்ட்டு x + 2a இருக்கனால x + 2a = 0, x = -2aன்னு வரும். அங்கிட்டு கொண்டு போனால்
எக்ஸ் ஈக்குவல் டு -2a. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் -2a போடும். -2a போட்டால் அதுக்கு ஆன்சர் என்ன தான், டெல்டா ஈக்குவல் டு 0 தான். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2a உள்ளே கொண்டு போய் இஸ் ஏ ஃபேக்டர். ரைட், ஓகே. இப்போ எம்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபேக்டர் தியரத்தில் எம்னு ஒரு குறிப்பிட்ட இது தெரிஞ்சிருக்கணும். எம்ன்றது குறிப்பிட்ட இதில் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன சார் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, எம் அப்படின்றதுக்கு நோட் இருக்குது. ஃபேக்டர் தியரத்தில் செய்யல பார்த்து நிதானமாக செய்யணும். எம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்தால் அந்த எம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறேன். எம் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா, எம் ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் கே இஸ் அனதர் ஃபேக்டர்னு எழுதலாம். கே இஸ் அனதர் ஃபேக்டர் அப்படின்னு, இல்லை அதர் ஃபேக்டர்னு எழுதலாம். சரி, எல்லாம் ஒன்று தான். ரைட். எம் ஈக்குவல் டு 1 அப்படின்னா கே இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்றது அதர் ஃபேக்டர் அப்படின்னு அர்த்தம். எம் ஈக்குவல் டு 2 அப்படின்னா கே இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு எல் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி எல் இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ அப்படின்னு வரணும். இது எப்படி சார் அப்படின்னா கண்டுபிடிக்கிற அப்படின்னா, நம்ம இந்த லீடிங் டயகனல் இருக்குல்ல, இதோடைய நம்பர்ஸ் எலமெண்ட்ஸுடைய பவர்ஸை வந்து ஆட் பண்ணணும். சம் ஆஃப் த டிகிரி ஆஃப் த பவர்ஸ் இந்த எலமெண்ட்ஸு. இதுவும் ஒன்று, இதுவும் ஒன்று, இதுவும் ஒன்று. அப்போ 3. இதுதான் எம்னு சொல்கிறது. ரைட். நெக்ஸ்ட்டு மைனஸ். நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டர் டிகிரி, சம் ஆஃப் த டிகிரி ஆஃப் த ஃபேக்டர்ஸ், அதுதான் 2. இது ஒரு 1. இது 2 கண்டுபிடிச்சிருக்கோம், இதில் ஒரு 1 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 3. அப்போ 3 - 3 சொல்லி மிச்சம் என்னது 0. தர்ஃபோர் ரிமைனிங் ஃபேக்டர் என்ன வந்துருச்சு, கே. ரிமைனிங் ஃபேக்டர் எம் 0ன்னு வந்தால் அந்த மிச்ச ஃபேக்டர் சொல்கிறோம்ல, அது என்ன சொல்லிடுறோம், அதர் ஃபேக்டர் கேன்னு சொல்கிறோம்ல. புரியுதா? இது ஒவ்வொரு கண்டிஷனு. இதுதான் உனக்கு முக்கியம்னு சொன்னேன். 0 வந்தனால அதர் ஃபேக்டர் வந்து கே அப்படின்னு சேர்த்து இந்த அதர் ஃபேக்டர் என்னது கே. கேயை கொண்டு ஆன்சர் எழுதியிருக்கேன். இந்த இடத்துல கேயை கொண்டு எழுதியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல கேக்கு வேறு நம்பர் எதுவும் இருக்கா, இல்லை. அப்போ கேக்கு பதிலாக என்ன வந்துடும், 1ன்னு வரும். சிம்பிளாக முடிக்கிறேன்னா அதை நீ முடிச்சிக்க 1 அப்படின்ட்டு. சிம்பிளாக முடிக்கிறேன்னா அது கொஸ்டினை தூக்கி ஆன்சர் எழுதிரு. கொஸ்டினை தூக்கி என்ன செஞ்சிரு, ஆன்சரில் எழுதிரு. அந்த கொஸ்டினை அப்படியே எடுத்து ஆன்சரை எழுதிரு மேலே உள்ள பார்த்து. இல்லை சார் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல சின்ன ஸ்டெப்ஸ் செய்யணும் அப்படின்னா 2 சைடும் 0 ஆயிராமல் எக்ஸுக்கும் ஏக்கும் வேல்யூ கொடுக்கணும். எக்ஸுக்கும் ஏக்கும் வேல்யூ கொடுத்து ஏதாவது கொடுத்து இந்த டிட்டர்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி இதில் செப்பரேட் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணி எதை வேணாலும் பண்ணி கேக்கு வேல்யூ கண்டுபிடிச்சா 1ன்னு வரும். இது எக்ஸ்ட்ரா ஸ்டெப் சொல்கிறேன், பார்த்துக்கோ. இது செய்ய முடியல அப்படின்னா ஆன்சரை தூக்கி இது எழுதிக்க. ஆனால் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்து கேன்னு போட்டு இந்த ஸ்டெப்ஸ் எழுதிட்டு இதில் கே இல்லாமல் வந்திருக்குன்னா ஆன்சர்லேருந்து எடுத்து எழுதிடுறது. இப்போ இதில் பாருவேன் கேக்கு பதிலாக இங்கே என்ன வந்திருக்கு, 8 வந்திருக்கு. அந்த ஆன்சரில் இருக்கும் கொஸ்டினில், அதை பார்த்து அப்படியே எழுதிடு. புரியுதா சொல்கிறது? அப்படி இது சிம்பிள் மெத்தட் சொல்கிறேன். நம்ம வந்து மார்க் எடுக்கிறக்காண்டி சொல்கிறேன். பட் இந்த கணக்குலையுமே நம்ம ஆன்சர் போடணும்னா ஏக்கு வேல்யூ கொடுக்கணும், பிக்கு வேல்யூ கொடுக்கணும், சிக்கு வேல்யூ கொடுக்கணும். 3 கொடுக்கையில் 0 வந்துடக்கூடாது ஆன்சரு. அப்போ இதுக்கு கேக்கு பதிலாக என்ன வந்திருக்கும் சார் அப்படின்னா, கொஸ்டினை பார்த்தா தெரியும். கேக்கு பதிலாக 8 வந்திருக்கும் ஆன்சர். நீ போட்டுக்கிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு கழிச்சின்னா என்ன ஆயிரும், 0 வராமல் 8 வந்திருக்கும். அப்படின்னா தான் அந்த 8 ஏபிசின்னு ஆன்சர் வரும். இது மாதிரி தான் எல்லா கணக்குமே. இதில் கேக்கு பதிலாக என்ன வந்திருக்கும்னா 1ன்னு வந்திருக்கும். அப்போ நீ கொடுக்கணும் ஏக்கு பிக்கு சிக்கு அப்படி ஆன்சர் கொடுத்து 0 வராமல் கொடுக்கணும். கொடுத்து இதை மினிமைஸ் பண்ணணும். என்னென்ன ஆன்சர் கொடுத்துருக்கும் போது அப்ளை பண்ணி டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சா இந்த ஆன்சர் வரும். கேக்கு வந்து 1ன்னு வரும். இது போட முடிஞ்சால் போட்டுக்க, இல்லைனா டேரெக்டாக ஆன்சர் தூக்கி எழுதிரு. ஓகே, ரைட். இப்போ லேசாக அந்த இதுக்கு போவோம். இதுக்கு வீடியோக்கு அப்படியே போவோம், முன்னாடி போவோம். செகண்ட் செம்முக்கு போவோம். மேலே இந்த இருக்குது செகண்ட் செம்மு ஏடிபிசி கொடுத்துருக்கு. இதை டிட்டர்மெண்ட் அப்படியே எடுத்துட்டேன். டெல்டான்னு எடுத்துட்டேன். பார்த்துக்கோ, டெல்டான்னு எடுத்துட்டேன். டெல்டான்னு நெக்ஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பாரு. இதில் வந்து இந்த இதை எடுத்துக்கோ. இந்த ஃபேக்டர் இங்கிட்ட ரைட் சைடில் எடுத்து செஞ்சல, அதே மாதிரி இங்கே ரைட் சைடில் உள்ள 3 எடுத்து செஞ்சுக்கோ. ஏ அப்படின்றத A-0ன்னு எழுதலாம். பின்றத B-0ன்னு எழுதலாம். உனக்கு ஃபேக்டரை காட்டுறக்காண்டி. சின்றத C-0ன்னு எழுதலாம். அப்போ A-0 0னா ஏ ஈக்குவல் என்ன வந்துடும், 0. அப்போ ஏக்கு பதிலாக 0 போட்டினா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறீங்கள, டெல்டாவோட வேல்யூ என்ன ஆயிரும், 0 ஆயிரும். தேர்ஃபோர் ஏ இஸ் ஏ ஃபேக்டர். அதாவது ஃபேக்டர்னா இங்கிட்ட உள்ள ஒன்று வந்தால் A-0 இஸ் ஏ ஃபேக்டர்னு எழுதணும். ஆனால் ஏன்றது மட்டும் எழுதுனா போதும். இப்போ இந்த கணக்கில் வந்து எக்ஸ் ஈக்குவல் ஏன்னு போட்ட ப்ளஸ் ஏ உள்ள வந்து என்ன ஆகும், X - A இஸ் ஏ ஃபேக்டர்னு எழுதணும். எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்கனால ஹோல் ஸ்கொயர் 1 எடுத்துக்கணும், 2 டைம்ஸ் எடுத்துக்கிறணும் ஃபேக்டரை. பட் இதில் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்துக்கோ. A = 0ன்னு போட்டோம்னா 2 மட்டும் தான் ஈக்குவலாக இருக்குது, அதனால் 1 எடுத்துருக்கோம். சிமிலர்லி இதே மாதிரி B = 0 C = 0ன்னு போட்டு எடுத்தோம்னா அதுவும் என்ன ஆயிரும், ஆல்சோ ஃபேக்டர்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் லீடிங் டயகனலுக்கு வந்து பவரை சேர்த்தம் பார்க்கணும். 1 2 3
அப்போ இதனுடைய ஃபேக்டர் கண்டுபிடிச்சது 3 m-3 0. அப்போ அதர் ஃபேக்டர் வந்து கே. அப்போ கே எழுதியாச்சு, கொஸ்டின் தூக்கி திருப்பி எழுதிரு, முடிஞ்சு போச்சு. சரியா? ரைட். நெக்ஸ்ட் இதுக்கு வரேன். இதுவும் அதே மாதிரி டெல்டான்னு எடுத்துக்க. சில பேர் மாடலஸ் ஏன்னு எடுத்து செய்வாங்கடா, டிட்டர்மெண்ட் ஏ அப்படின்னு எடுத்து செய்வாங்க. இந்த கணக்கை டிட்டர்மெண்ட் ஏன்னு எடுத்து செய்யலாம், தப்பு இல்லை. நான் டெல்டான்னு எடுத்திருக்கேன், இதை எடுத்திருக்கேன். இப்போ அதே மாதிரி இந்த ஃபேக்டர் எடுத்துக்க, இந்த 3 ஃபேக்டரை. a மைனஸ் b is equal to 0 அப்படின்னா a equal to என்ன வந்துடும், 0ன்னு எடுத்தோம்னா a equal to bன்னு வரும். அதே மாதிரி b equal to cன்னு வரும். அடுத்த இது c is equal to aன்னு வந்துடும். அப்போ a equal to bன்னு கொடுத்து முதல்ல கொண்டு கண்டுபிடிச்சா டெல்டா என்ன வருது, 0 வரனால a மைனஸ் b is a ஃபேக்டர் உள்ளே கொண்டு போனால். அதே மாதிரி சிமிலர்லின்னு சொல்லி b is equal to cன்னு போட்டால் ஒரு 0 வரும். c மைனஸ் ஏன்னு 0 போட்டு c equal to ஏன்னு போட்டால் 0 வரும். அப்போ இது உள்ளே கொண்டு போயில b மைனஸ் c, இது உள்ளே கொண்டு போனால் c மைனஸ் a இஸ் ஆல்சோ ஃபேக்டர்ஸ்னு எழுதிக்க. அடுத்து இங்கேயும் ஒன்று கொடுத்துருக்காரு, a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் என்னது 0ன்னு எடுத்துக்க. இதை எடுத்துக்கொண்டு ஆன்சரில் எப்படி போட முடியும், இதை கொண்டு இதோட சேர்த்து பாடுறா. c1 இதோட கூட்டி பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு காலம்புள்ள என்ன ஆயிரும், 0 ஆயிரனால அதுவும் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். புரியுதா சொல்கிறது? இதை கொண்டு இதில் கூட்டினோம்னா ஒரு ஸ்டெப்பு கணக்கில் எழுதி பார்க்கலாம். இது எப்படி 0 ஆகும் அப்படின்னு கேள்வி உனக்கு எழுந்துச்சுன்னா, டெல்டா எடுத்து இந்த காலத்தில் c1க்கு எழுது, எதிரெண்டையும் கூட்டி எழுது. c1ஐயும் c2 கூட்டி எழுதினோம்னா எனக்குள்ளே காமனாக வந்துடும். வெளியில் இது ஃபுல்லாக காமனாக எடுத்துருச்சுன்னா வெளியில் எடுத்துட்டோம்னா என்ன வந்துடும், 1 1 1 1 வந்துடும். காமனாக எடுத்துகிட்டு வெளியில் எடுத்தோம்னா என்ன வந்துடும், 1 1 1 1 வந்துடும். இந்த இதில் பாரு, இதில் ஏபிசின்னு இருக்குது, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் 2 ஏ இருக்குது, 3 ஏ இருக்குல்ல, 2 இருக்குது. இதில் வெளியே எடுக்கலாம். எப்படி எடுப்பேன், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி இதோடைய ப்ரொப்போஷனலாக இருக்குவார். இல்லை அப்படின்னா இது ரெண்டையும் பாரு, அது அந்த 1 1 1 வச்சுக்க. அடுத்து இதை பாரு, ஏபிசின்னு இருக்குது, ஏபிசின்னு இருக்குது. இது ரெண்டு இதோடைய ப்ரொப்போஷனல். இது ஏபிசினா இதோடைய ஸ்கொயர்ஸ், அதனால் இது ப்ரொப்போஷனல்னால என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஐடென்டிட்டினாலும் 0 ஆயிரும், ப்ரொப்போஷனல்னாலும் என்ன ஆயிரும், 0 ஆயிரும் அப்படின்றத நான் வச்சுக்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு 3 இதில் வந்து ஹோலாக பார்த்தீங்கன்னா 1 2 இது ஒரு 2 4 வருது. இதில் கண்டுபிடிச்சின்னா 1 2 3 இது 1 4, இந்த இது ஒரு 4. 4 மைனஸ் 4 0ன்ற கேஎஸ் அதர் ஃபேக்டர். கே எழுதிட்டேன். கொஸ்டினில் கேக்கு பேல எதுவுமே இல்லை. அப்போ கேக்கு பேல என்ன வந்திருக்கும், 1ன்னு ஆன்சர் வந்திருக்கும். திருப்பி கொஸ்டின் எடுத்து எழுதிரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து கேர்ஃபுல்லாக படி. இதெல்லாம் 5 மார்க் கொஸ்டின்ஸு. ஃபேக்டர் தேரத்துலேருந்து ஒன்று வரத்தாண்டா செய்ய, ரொம்ப கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ சொல்லிட்டேன். நிதானமாக நான் ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தெரியாத கன்சர்ன் டீச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோ, இல்லை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பாக கேட்டுக்கோ. நெக்ஸ்ட்டு அடுத்த சம் 6வது சம்மு பார்த்துக்கோ. இது கொடுத்துருக்கு, டெல்டான்னு எடுத்திருக்கேன். இதில் இந்த ஃபேக்டர் கொடுத்துருக்கு பாரு, இதுதான் அதில் x ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து y ஈக்குவல் டு இசட்னு எடுத்துக்கலாம். இசட் ஈக்குவல் டு எக்ஸ்னு எடுத்து மூணுமே போட்டு பார்த்தீங்கன்னா 0ன்னு வந்துடும். அதனால் ஒன்றை மட்டும் எழுது, எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஏ ஃபேக்டர் எழுதிட்டு ஆல்சோ இது 2 ஃபேக்டர்ஸ்னு எழுதியிருந்தா இருக்குது. அப்போ டயகனல் பார்த்தோம்னா இதுதான் டயகனல், லீடிங் டயகனல். அப்போ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்பருக்கு தேவையில்லை. வேரியபிள் 1, இது 2 2 1 3, நம்ம கண்டுபிடிச்சது 3, கண்டுபிடிச்சா என்ன ஆயிரும் 0. கே இஸ் அதர் ஃபேக்டர், கே எடுத்து எழுதிட்டேன். சரியா? அப்போ கே இதில் இல்லை. அப்போ கேக்கு போல் என்ன வந்திருக்கும், 1ன்னு ஆன்சர் வந்திருக்கும். கேக்கு என்ன வந்திருக்கும், 1ன்னு ஆன்சர் வந்திருக்கும். நம்ம அதை தான் நான் இங்கே செஞ்சுருக்கேன், பார்த்துக்கோ. ரைட். அந்த 1ன்ற ஆன்சரை கொண்டு வரதுக்கு 2 சைடு நம்பர் கொடுக்கணும். எக்ஸ்ஒய் செட்டுக்கு கொடுக்கணும். கொடுக்கையில் நீ 0 ஆகாமல் கொடுக்கணும். அது உன்னுடைய திறமையை பொறுத்து, அதனால் பார்த்துக்கோ. நான் ஸ்லோ லேர்னர்ஸ்குள்ள மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு இதாக இருக்குது, இது கொடுத்துருக்காங்க, இந்த எழுதியிருக்கேன். இது வந்து சால்வ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து சால்வ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஃபேக்டர் தியரத்திலேயே சால்வ், தீர்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோ. அதாவது எக்ஸ்க்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போட்டோம்னா இது 0 எக்ஸுக்கு போயிடும். ஏஏன்னு வரும், பிபின்னு வரும், சிசின்னு வரும். அப்போ மூணுமே ஐடென்டிக்கல் ஆயிரும். மூணுமே ஐடென்டிக்கல் ஆகிறனால 2 0 ரூட்ஸ் எடுத்துக்கிறோம். நான் இருக்கா 2 மட்டும் ஐடென்டிக்கலாக இருந்தால் ஒரு சொல்யூஷன் எடுத்தால் போதும். 2மே 0 இருக்கனால, மூணுமே ஐடென்டிக்கலாக இருக்கனால 2 சொல்யூஷன் எடுக்கணும், இல்லை 2 ஃபேக்டர் எடுக்கணும். எக்ஸ் மைனஸ் 0 இஸ் ஏ ஃபேக்டர்னு, ஹோல் ஸ்கொயர்னு. இல்லையா, எக்ஸ் ஈக்குவல் 0,0 இஸ் ஏ ஃபேக்டர்னு எழுதிட்டு எக்ஸ் ஈக்குவல் 0 ட்வைஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து இது மூணையும் கூட்டிப்பார், எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு கூட்டுறோம். அதாவது இப்படி வரும், எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு சொல்லி கூட்டலாம். இதை எடுத்துட்டு மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு எழுதுகிறேன். இங்கிட்ட என்ன இருக்குது, ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு எழுதுகிறேன். அப்போ அடிச்சுட்டு என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ இந்த காலம் ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு, எல்லாமே என்ன ஆயிரும், 0 ஆயிரும். புரியுதா சொல்கிறது? அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் முன்னாடி போட்டோம்னா டிட்டர்மெண்ட் வேல்யூ என்ன ஆகும், 0 ஆகும். அதனால் இது ஒரு ஃபேக்டர் தான். எது ஒரு ஃபேக்டரு, எக்ஸ் ப்ளஸ் அப்படின்னு எழுதி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஃபேக்டர் தான், இஸ் ஏ ஃபேக்டர் தான். இல்லைன்னா டேரெக்டாக என்னது சொல்யூஷனை மட்டும் எழுதுறதுனால அங்கிட்டு எழுதியிருக்கேன். புரியுதா? உள்ளே கொண்டு போனாத்தான் ஃபேக்ட்ரு, வெளியில் வச்சு எழுதிட்டோம்னா சொல்யூஷன் அர்த்தம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எழுதிட்டோம்னா சொல்யூஷன், எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு சொல்லி எழுதினோம்னா ஃபேக்டர்.
கொடுத்துருக்குள்ள ஃபேக்டர் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம சொல்யூஷனை வச்சு போட்டு பார்க்கணும். சரியா சொல்கிறது? ரைட். இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் சால்வ் தான் பார்த்துக்க. அந்த கொடுத்துருக்கோம் இதில் x = 0ன்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஒன்றாயிரும், 3 தடவை ஒன்றாயிரும், 4 4 4 4 4 4 4 ஐடென்டிக்கல் ஆயிரும். அதனால் 0 2 டைம்ஸ் எடுத்துக்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாரு, x = -2 கொடுத்தோம்னா ஆன்சரு 0 ஆயிரும் எல்லாமே. x = -2 கொடுத்தோம்னா என்ன ஆன்சரு 0 ஆகும். அப்போ x = -2ன்றது அதர் சொல்யூஷன். ஓகே சொல்கிறது? x = -12 2ன்னு சொல்லிட்டேன்னா -12 அப்படின்னு கொடுத்தோம்னா எல்லாமே என்ன ஆயிரும் 0 ஆயிரும். ஏன்னா இது 3 கூட்டினாடாமா, இது 3 கூட்டினு வச்சுக்கிட்டா தம்பி, +12 வரும்டா. 4 4 4 +12 வருது. அப்போ -12 வந்தால் என்ன ஆயிரும் 0 ஆயிரும்ல. -12 வந்தால் என்ன ஆயிரும் 0 ஆயிரும் அப்படின்றதான் இங்கே அர்த்தம். சரியா? அதை பார்த்துக்கோ. -12 வந்தால் என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அதுதான் இங்கே கணக்கு 0. மறந்துடாத. குட். அப்போ ஆன்சர் வந்து 0, 0, -12. சரியா? 2 4 4 8 8 8 12 -12 என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 12 வர்ற மாதிரி இருக்கணும். சரி, குட். நெக்ஸ்ட்டு அடுத்த பேஜுக்கு போகிறேன். இதெல்லாம் ஃபேக்டர் தியரம் பார்த்துக்க, கேட்பாங்க சொல்லிட்டேன். பார்த்துக்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் நீ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ, வேஸ்ட் பண்ணிடாத டயத்தை. சரி, அடுத்த வீடியோ வந்து அடுத்த கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்லேருந்து போகுதுன்னா டிட்டர்மினோட எவாலுவேட் பண்ணுறது அல்லது ப்ரூவ் பண்ணுறது. ப்ரூவ் தட் கொடுத்து இதை கொடுத்துருக்காங்க, இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கணக்கை பாரு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு பொறுமையாக C1க்கு எழுத போகிறேன். C1 - C2 இது ரெண்டே கழிச்சு எழுதியிருக்கேன். இதில் மைனஸ் போட்டு வச்சுக்கோ, +1 -1 கேன்சல் ஆகும், மைனஸ் போட்டால் -b கேன்சல் ஆயிரும். கழிக்க தெரியுமில்ல உனக்கு. இந்த C1னா இதுதான் C1, மைனஸ் போட்டுறோம். C2ன்றது 1, இது 1 + bன்னு வரும், இது 1ன்னு வந்துடும். அப்போ இதோட ஆன்சர் என்ன ஆயிரும் 0ன்னு ஆயிரும். இந்த போட்டிருக்காங்க. அப்படி கண்டு செஞ்சு பார்க்கணும். அடுத்து இந்த மைனஸ் உள்ளே போனால் 1 -1 -bன்னு வரும். இது ரெண்டு அடிச்சிட்டோம்னா -b இந்த போட்டிருக்காக வரும். நெக்ஸ்ட்டு 1 -1 அடிச்சிட்டோம்னா +aன்னு வந்துடும். இது ஒரு ஆன்சர். அடுத்து அதே மாதிரி C2க்கு செஞ்சு பாரு. ப்ராக்கெட் போட்டு மைனஸ் போட்டிருந்தால் மட்டும் உள்ளே கொண்டு போகணும். சரிங்களா? ரைட். அப்போ இந்த ஆன்சரை எடுத்தாச்சு. எடுத்த பட்டு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு பாரு, ஓப்பன் பண்ணியிருக்கு. a × b × என்னது 1 + c. அடுத்து 1 × c, c -c என்ன ஆயிரும் +c +1 போட்டோம்னா இது ரெண்டு பேருக்குன்னா மைனஸ் என்ன ஆயிரும் bcன்னு வந்து இது என்ன ஆயிரும் தேவையில்லை. அப்போ 1 × bcன்னு எழுதியிருப்பாங்க, 1 × bcன்னு எழுதியிருப்பாங்க. பாரு, சிம்பிளாக செஞ்சுருக்கேன் பார்த்துக்க. சிம்பிளாக செஞ்சுருக்கேன் பார்த்துக்கோ சொல்லிட்டேன். சிம்பிளாக செஞ்சுருக்கேன். இந்த பாரு, இந்தா உனக்குள்ளே பார்த்துக்கோ. இந்த 1 × bc. இப்போ ஏ உள்ள கொண்டு பெருக்கு, ஏ இருக்கட்டும், இதை வேணால் பெருக்கிக்கோ. 1 × b × c bc +c இந்த இருக்குது. அடுத்து இது ரெண்டு பேருக்குன்னா bc. இப்போ ஏஐ கொண்டு உள்ளே பெருக்குன்னா இப்படி உள்ளே பெருக்கணும். உள்ளே பெருக்கிட்டு மொத்தமாக எழுதிட்டு நல்லா கவனி. ஏபிசியை வெளியே எடுக்கிறேன். நல்லா கவனித்து போட்டு பார்த்துக்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். வெளியே போட்டு பார்த்துக்க. ஏபிசியை வெளியே எடுத்தோம்னா இதில் சி இல்லாதனால 1/c, இதில் அப்படி இருக்கனால 1. இது 1 ஆயிரும்டா, இது 1/c ஆயிரும்டா, இது 1/b ஆயிரும்டா. சரியா சொல்கிறது? பார்த்துக்கோ. இதில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோ. ஏபிசி பார்த்துக்கோ, ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கேன். இங்கே என்ன இருக்குது பிசி, இங்கே ஏபி வரும், இங்கே பிசி ஏபிசி வரும், இங்கே என்ன வரும் வெறும் சி தான் வரும், ஏசி வரும். ரைட்டு. அடுத்து இங்கே வந்து ஏ சேராது, அதான் இங்கே தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம. ஏ வந்து என்ன செய்யாது இந்த இடத்துல, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் ஏ, இந்த ஏபிசிக்கு தான் 1, இந்த இது ஏபிசியில் வராது. சரியா சொல்கிறது? அப்போ இந்த இடத்துல ஏ வராது, பார்த்துக்க. புரியுதான்னு? ஏ வராது. சரியா? ஏன்னா இந்த ப்ராக்கெட் நான் போட்ட தப்பு, இது தனியாக உள்ள ப்ராக்கெட். கொஞ்சம் பார்த்துக்க, அந்த கரெக்ஷன் ஆகுது பாரு, நான் எழுதுனாலே கரெக்ஷன் இருக்கு பாரு. இந்த ஏ வந்து இது இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே தான், இது வந்து பிசி தான். அப்போ இதுலேருந்து வெளியடிக்கல, இதுக்கு வந்து என்ன வந்துடும் 1/aன்னு வந்துடும். அப்போ அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேயா? குட். நெக்ஸ்ட்டு இந்த கணக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு வர மாதிரி கொண்டு வரணும். ப்ரூவ் தட் கொடுப்பாங்க. சரியா? இதில் என்ன செஞ்சுருக்கோம் பாரு, C1 தான். இது ரெண்டையும் கழிச்சு எழுதியிருக்கேன். அதே மாதிரி நீ கழிச்சு எழுது. இந்த எழுதிட்டோம். இதை A - B இதில் பாரு, அப்படியே ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி ஆன்சர் எடுத்துப்பார். அவ்வளோதான், சிம்பிள். சரியா சொல்கிறது? பார்த்துக்கோ. சிம்பிளாக இருக்கனால தான் வேகமாக ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணுறேன். பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. இது இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்குல்ல, அதை எடுத்து தான் கணக்கு செய்யணும். 2 தான் பிரிச்சுக்கோ.
பிரிச்சுட்டு இந்த ரெண்டையும் மாற்றி விடு. R2வையும் R3யும் மாற்றினோம்னா ரோவை காலத்தை சேஞ்ச் பண்ணோம்னா ஒரு மைனஸ் மல்டிப்ளை ஆகும். இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த மைனஸை மேலே முன்னாடி கொண்டு போயிரு. ஃபஸ்ட்டில் கொண்டு போயிட்டு எப்பயும் போல் மல்டிப்ளை பண்ணு. எப்பயும் போல் A இன்ட்டு A ஸ்கொயர், B இன்ட்டு C BC, C இன்ட்டு C எப்படி வந்துடும், BC அப்படின்னு வந்துடும், 2BC வந்துடும். சரியா? ரோ பை காலமாக இப்படி மல்டிப்ளை பண்ணிடு. ரோ பை காலமாக மல்டிப்ளை பண்ணிடு. மறந்துடாத சொல்லிட்டேன். ரைட். அடுத்து ஆன்சர் வந்துடும். இதே மாதிரி கணக்கு சம் இருக்குடா தம்பி, அதனால் சொல்கிறேன். ஈஸியாக கேட்பாங்க. ஸ்கொயர் எடுத்து இந்த மாதிரி மேலே உள்ளதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும், பார்த்து செஞ்சுக்கோ. ஃபேக்ட்ரி தியரம் ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட், கேட்பாங்க, பார்த்துக்கோ. நான் எக்ஸாம்பிள் போட்டிருப்பேன், இந்த பின்னாடி வருது பாரு, எக்ஸாம்பிள் கிரியேட் எல்லாமே போட்டிருக்கேன். இதை மட்டும் நீ பாரு போதும். இந்த கொடுத்துருக்கு, இதுவும் ஃபேக்ட்ரி தியரம் தான். 2 இன்ட்டு PQR அப்படின்னு கொடுத்துட்டு P + Q + Rன்னு கொடுத்துருக்குடா தம்பி. இது முன்னாடி டெல்டாடா. இப்போ இது 3 எடுக்கணும்டா ஃபஸ்ட்டு. அதாவது P - 0 = 0 எடுத்தோம்னா P = 0ன்னு எழுதிக்கலாம். புரியுதா சொல்கிறது? ஃபேக்டர் மாதிரி எழுதுறக்காண்டி எழுதுகிறேன். அதே மாதிரி Q - 0 அப்படி ஃபேக்டர் எழுதணும், அப்படி எழுதணும். Q = 0, R = 0, அல்ல R - 0 இஸ் ஃபேக்டர் அப்படின்னு எழுதணும். Pக்கு Qக்கு Cக்கு R தனித்தனியாக போட்டு பார்த்தீங்கன்னா இந்த Pக்கு 0 போட்டால் டெல்டா 0 ஆயிரும். இதே மாதிரி சிமிலர்லின்னு போட்டு R Q எல்லாமே ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து இது எடுக்கையில் P + Q + R சொல்லிட்டு எடுத்துகிட்டு தேவையானதை இப்படி கலெக்ட் பண்ணி இதில் கொண்டு அப்ளை பண்ணினா ஆன்சர் என்ன கிடைக்கும், டெல்டாக்கு 0 கிடைக்கும். அப்படி கிடைக்கையில் நல்லா யோசிச்சு பார்த்துக்க, மூணுமே ஒன்றா கிடைக்கும். மூணுமே ஒன்றா ஐடென்டிக்கலாக இருந்தால், நான் சொன்னால உண்டு R1 R2 R3 மூணுமே ஐடென்டிக்கலாக இருந்தால் ஹோல் ஸ்கொயர் வச்சு ஃபேக்டர் எடுக்கணும். இந்த ஹோல் ஸ்கொயர் வச்சு ஃபேக்டர் எடுத்துருக்கோம். இப்போ லீடிங் டயகனல் ஃபேக்டர் வந்து 2 4 6 M = நம்ம கண்டுபிடிச்சி வந்து இதில் ஒரு 3, இதில் ஒரு 2 5. அப்போ 0 போனோம்னா கே வந்து என்ன வந்துடும், 1 வந்துடும். அப்போ K × 1னா K × A + B + C அப்படின்றத அதர் ஃபேக்டர். அப்போ இந்த கணக்கை பொறுத்த மட்டும் P + Q + R அப்படின்றத அதர் ஃபேக்டர். அப்படி செஞ்சுட்டு வரணும் கணக்கை. பார்த்துக்கோ, சரியா சொல்கிறது? பார்த்துக்க, கணக்கை நிதானமாக செய். ஆமாம், புரிஞ்சுக்காமல் பார்த்துக்கோ. இந்த K × B + Q + R அதர் ஃபேக்டர்னு எழுதியிருக்கேன். அப்போ இங்கே K இருக்கான்னு பாரு. கேக்கு இங்கே இந்த மாதிரி இதெல்லாம் இது கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா கவனிச்சு பாரு. இதை இந்த இடத்துல P இருந்துச்சு, Q இருந்துச்சு, R இருந்துச்சு. இது 3 கண்டுபிடிச்சி போட்டு பார்த்தோம். இது போட்டு பார்த்தாச்சு. அப்போ இந்த கணக்கு எல்லாமே வந்துருச்சு. இது மட்டும் வரல, தெரியுதா? அப்போ இதுதான் என்னது, K வேல்யூ என்னது 2 அப்படின்னு அர்த்தம். அப்போ நீ கணக்கை எழுதி 2K × எழுதிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கேக்கு பதில் என்ன போட்டுரு, 2ன்னு போட்டு ஆன்சர் எடுத்து விட்டுரு. சரியா? இல்லைன்னா நீ PQRக்கு 0 ஆகாமல் நம்பர் போட்டு எடுக்கணும். எடுத்து நான் 0 வந்து கேக்கு வேல்யூ வரணும். 0 வந்துச்சுன்னா வரக்கூடாது. அப்போ பார்த்துக்கோ. அந்த இடத்துல நான் சிம்பிளாக எழுதியிருக்கேன், ஆன்சர் தூக்கி எழுதிட்டேன் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம். ஓகேயா? குட். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோ. அதே தான் இதுவும் இம்பார்ட்டன்ட் சம். இந்த 2 சம்மில் ஒன்றா எதிர்பார்க்குறேன்டா தம்பி. பி சீரியஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் இதை எதிர்பார்க்குறேன். இதுவும் நான் இந்த டைமில் இம்பார்ட்டன்ட்டில் எதிர்பார்க்குறேன் 5 மார்க்ஸில். ஓகே, எனி ஒன். ஓகே. அதே மாதிரி 1 + 1 ABC × 1 + 1/n அது ஒன்று எதிர்பார்க்குறேன். ஓகே, பார்த்துக்கோ. சரி. இப்போ இதே மாதிரி தான் A = 0 B = 0 சேம் சம்முடா, ரெண்டும் கிரியேட்டர். இது கிரியேட். புரியுதா சொல்கிறது? ABC பழைய சம் இது. இதே மாதிரி செய்யணும். இங்கே எழுதல A = 0ன்னு எழுதியில், அடுத்து B = 0 C = 0 மூணுமே ஃபேக்ட்ரி அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ A + B + C = 0ன்னு போடையில் இந்த இடத்துல இதே மாதிரி எடுத்துக்கிறணும். செஞ்சு பாரு, டூ இட் அப்படின்னு போட்டிருக்கேன். செஞ்சு பாரு, இதே மாதிரி செஞ்சு பாரு, சேம் மெத்தடு. ஓகே, பார்த்து போட்டுக்க. ரைட். அடுத்து இதுவும் அதே மாதிரி தான், டூ இட் செஞ்சு பாரு. அப்படின்னா இதோட எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ஒன்று இருந்துச்சுல, x - A ஹோல் ஸ்கொயர், அடுத்து x + 2a அப்படின்னு இருந்துச்சு பாரு. அது எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி x = aன்னு எடுத்து போட்டு பாரு. மூணுமே ஐடென்டிக்கலானால 2 ஹோல் ஸ்கொயர் வந்து ஃபேக்டர் ஆயிரும். x - ஹோல் ஸ்கொயர் இஸ் ஃபேக்டர்னு ஆயிரும். x = aன்னு போட்டு பார்த்தீங்கன்னா மூணுமே ஒன்றாயிரும். அடுத்து x = -2n போட்ட இடத்துல இங்கே என்ன போடணும், -9 போட்டு பாரு. அதே மாதிரி தான் இதில் 1 போட்டு பாரு. x = 1 போட்டு பாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் K கொடுத்துப்பாரு. K இங்கே இல்லை அப்படின்னா Kக்கு 1 வந்திருக்குன்னு அர்த்தம். கொஸ்டின் அதுக்கு திருப்பி எழுதி வச்சிரு. அதான் ஆன்சர். செஞ்சு பாரு, இது ரெண்டுமே மறந்துடாத. அதே மாதிரி சொன்னால ஃபஸ்ட்டில் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ண சொல்லுவாங்க. சிமெட்ரிக்காகவும் ஸ்கியூ சிமெட்ரிக்காகவும் ஸ்ப்ளிட் பண்ணுறது. இந்த மேட்ரிக்ஸ் இந்த ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டு 2 ஆட் பண்ணால் இது வரும். இது டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி 2 செப்பரேட் பண்ணால் இது வரும். சரியா சொல்கிறது? அதில் 1/2ன்னு சொல்லி டிவைட் பண்ணி 2 ஆட் பண்ணோம்னா இந்த ஏன்ற மேட்ரிக்ஸ் கிடைக்கும். 2 ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணோம்னா இந்த சிமெட்ரிக் இது என்னது, ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு அர்த்தம். 1/2 போட்டுக்க முன்னாடி, மறந்துடாத. அதான் அந்த ஏன்ற மேட்ரிக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறது, பிரிக்க சொல்கிறது. ரைட். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் பேஜ் போகிறேன். இந்த 1 யூனிட் முடிச்சிடுறேன். 1 ஹவர் 1 யூனிட் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணி செஞ்சுக்கோ.
ரைட், எக்ஸாம்பிள் செஞ்சுருக்கேன் பார்த்துக்கோ. இதுலேயும் அதே மாதிரி தான், இதுலேயும் இந்த ஹோல் ஸ்கொயர் வந்திருக்கு. இதை 2 டைம்ஸ் பிரிச்சுட்டேன். பிரிச்சுட்டு இதை வந்து பார்த்துக்க, ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் இது வருமா அப்படின்னு பாரு, வராது. 2 மைனஸ் சேர்ந்தால் அந்த வேல்யூ மாறாது. மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக என்னடா தம்பி ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். கணக்கெடுங்களும் ப்ளஸ் போட்டுறாத, இன்ட்டில் தான் போட்டிருக்கேன். ப்ளஸ்னால் தேவையில்லை, போடணும் அவசியம் இல்லை. சரியா சொல்கிறது? இப்போ இந்த 2 மைனஸ் என்ன செய்கிறோம்னா, ஒன்று R2க்கும் ஒன்று R3க்கும் உள்ளே கொண்டு போயிட்டு இப்போ எப்பயும் போல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஒரு கணக்கில் நல்லா நான் இருக்கான்னு பாரு. அந்த கணக்கை பொறுத்தவரை ஏபிசின்ற கணக்கில் இந்த கீழே உள்ள ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு நடுவில் மைனஸ் போட்டுட்டு ஃபஸ்ட் ரோவில் வந்து இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போய் ஆன்சர் மல்டிப்ளை பண்ணி எடுத்துட்டேன். இதில் பொறுத்த மட்டும் 2 மைனஸ் நானாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒன்று தான் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, 2 இன்க்ளூட் பண்ணலாம். எனக்கு இந்த ஸ்டெப்ஸ் புரியல சார் அப்படின்னா பரவாயில்ல. இந்த கணக்கு இருக்குல்ல, இது 2ஆக பிரிச்சுட்டு இந்த ரோவில் இந்த ரோ இருக்கு, 2 ரோவில் 2லேயுமே மைனஸ் என்ன செஞ்சிரு, மல்டிப்ளை பண்ணிடு. உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு நீ எப்பயும் போல் ஆன்சர் தூக்கி எழுதினாலும் சரி, மல்டிப்ளை பண்ணாலும் சரி. இந்த இதை வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்கேன், 2 டைம்ஸ் எழுதியிருக்கேன். இது 2 மாற்றியிருக்கேன். திருப்பி இந்த கணக்கு செகண்ட் ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோ. எழுதிட்டேன். நீ மல்டிப்ளை பண்ண போகிறேன், மேலே சேர்த்துட்டேன். கொஸ்டினோட ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிட்டேன். புரியுதா? இந்த கணக்கு தான் நம்ம இங்கே சொன்னது. அது ஏற்கனவே நம்ம நடத்திருக்கோம்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோ. ஓகே, குட். அதே மாதிரி தாண்டா தம்பி, இது நல்லா கவனிச்சு பாரு. ஸ்கொயர் இருக்குது, 2 டைம்ஸ் எழுதிடுறோம். அந்த இருக்குது 2 டைம்ஸ் எழுதிடுறோம். அப்படியே மல்டிப்ளை பண்ணால் வந்துருச்சு. சூப்பர், ஒன்றுமே இல்லை. மல்டிப்ளை பண்ணால் அப்படியே வந்துருச்சு பாரு. A(C², B²) குட், அப்படியே வந்துருச்சு, ஒன்றுமே இல்லை இது. ஓகே, குட். இந்த மாதிரி சம்ஸ்லாம் விட்டுறாத. 2 தடவை பிரித்து வச்சு ஆன்சர் எடுக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை புரிஞ்சுபடி பொறுமையாக பாரு. 4-5 கணக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது மைனஸ் எங்கிட்டு கொண்டு போயிருக்கோன்னு பார்த்து அது செஞ்சு பாரு. ஓகே, குட். நிதானமாக பாரு. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ரிவிஷனால கொஞ்சம் வேகமாக பேசுகிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ரிவிஷனுக்கு தந்த 1 ஹவருக்குள்ள ஒரு தான் ரிவிஷன் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். இல்லைனா நீ டவுன்லோட் பண்ணுறதுக்குலாம் எரிச்சப்படுவேன், ரிவிஷன் பண்ணுறதுக்கு எரிச்சப்படுவேன். பார்ப்பேன் எல்லாமே ஈஸியாக கிடைக்குன்னு நினைக்கிறேன் இந்த காலத்தில் உள்ள பயிலுக. அப்படிலாம் முடியாதுல்ல, எல்லாமே ட்ரை பண்ணணும். ரைட், அடுத்து டிட்டர்மினில் தான் இருக்குது, லாக் யூஸ் பண்ணி செய்கிறது. லாஸ்ட் எக்ஸசைஸில் வரும், அது பார்த்துக்க. இந்த கொடுத்துருக்காங்க, இது நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பாரு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கேன். இந்த இதை எடுத்துகிட்டு இந்த இருக்கு பாரு, 364 இந்த இருக்குது, இது 4 எடுத்துட்டேன். நான் ஈக்குவல்ட்டு இதை அப்படி பிரிக்கிறேன். இதை பிரிச்சிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பாரு. இதை பிரிச்சிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. சரியா? பிரிச்சிட்டோம்னா என்ன ஆகும், 64 வந்து 4 கியூப் பிரிக்கலாம். இதை எப்படி பிரிச்சுட்டு இதுக்கு வேல்யூ எடுத்தோம்னா என்ன வருது, 9/2 அப்படின்னு வருது. புரியுதா சொல்கிறது? இந்த மேட்ரிக்ஸுக்கு எடுத்து செஞ்சுருக்கேன், வேறு ஒன்றும் செய்யலைனா. நெக்ஸ்ட்டு அடுத்த இதை எடுத்து செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே உள்ள மேட்ரிக்ஸ் எடுத்து செஞ்சுருக்கேன். கொஞ்சம் பார்த்துக்க, நம்ம வசதி தந்தாப்பில் செய்கிறதான். சரியா சொல்கிறது? எப்படி வேணாலும் செய்யலாம். இப்போ இந்த மேட்ரிக்ஸை எடுத்து அதே மாதிரி மேலே கொண்டு போய் சரி பண்ணிவிட்டு இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம்னா என்ன வந்துடும், எடுத்துருக்கேன்ல 64 தான் எடுத்துட்டேன். இந்த இருக்குது எடுத்துகிட்டு இது அப்படி தானே இருக்குது. ரைட்டு, இது 2 மல்டிப்ளை பண்ணு, இது 2 மல்டிப்ளை பண்ணு. ஒன்று ஆன்சர் என்ன வருது, இந்த வந்துருச்சு. இது 2 மல்டிப்ளை பண்ணல, கொஞ்சம் யோசிச்சு மல்டிப்ளை பண்ணு. இது எப்படி பண்ணுவேன் யோசிச்சு பாரு. 3 முன்னாடி கொண்டு வந்துடலாம். log 4/3 வந்துடும். இன்ட்டு log 2 வந்துடுமா, முன்னாடி 2 வந்துடும், முன்னாடி 4 வந்துடும், இங்கே என்ன வந்துடும் 3 வந்துடும். இது 2 மல்டிப்ளை பண்ணால் அப்போ என்ன செய்யணும்னா 3 அடிச்சிடண்டா தம்பி. இந்த இது 2 அடிச்சிட்டோம்னா 3 இன்ட்டு என்ன இருக்குது 2 அப்படின்னு அர்த்தம். இதுதான் அதோட பேசிக். 3 2 6. அதே மாதிரி இந்த சைடு செஞ்சு பாரு. புரியுதா சொல்கிறது? பயப்படக்கூடாது, என்ன தேடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாச்சு. அதே மாதிரி இதுலேயும் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணி பாரு. என்ன ஆகும்னா எது கேன்சல் ஆகி மிச்சம் என்ன வருது அப்படின்னு பாரு. இது 2 ஏன்னா பிரிக்க வேண்டியதை பிரிச்சுட்டு மல்டிப்ளை பண்ணு. இது 4 பிரிச்சுட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணி பிரிச்சுட்டு ஏன்னா முன்னாடி நம்பர் வரணும் அதுக்காண்டி. அதே மாதிரி பிரிச்சுட்டு முன்னாடி மல்டிப்ளை பண்ணிப்பார். பொறுமையாக செஞ்சுனா இது 2 மல்டிப்ளை பண்ணுறோம்னா log 2/3 என்ன பேஸில் 2 இருக்கு இன்ட்டு log 3/2 முன்னாடி ஒரு 2 வந்துடும். அப்போ இந்த 3 கேன்சல் ஆகும், 3 கேன்சல் ஆகும். 1 × 2 2 அப்படின்னு அர்த்தம். 1 × 2 2ன்னு அர்த்தம். அடுத்து இது 2 மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். இது 2 மல்டிப்ளை பண்ணி பார்த்தா என்ன ஆகுன்னு பார்த்துக்கோ. இது 2 மல்டிப்ளை பண்ணி பார்த்தா என்ன ஆகும், 3 முன்னாடி வரும், அங்கிட்டு என்ன வரும் 2 முன்னாடி வந்துடும். அங்கிட்டு 3 முன்னாடி வரும், என்ன வரும் முன்னாடி வந்துடும். எப்படி பண்ணுறது, 2 log 3 2 இன்ட்டு 3 log 2 3
த்ரீ த்ரீ கேன்சல், சரியா, டூ டூ கேன்சல். ஓகே, குட். இப்போ என்ன வருது, டூ அப்படின்னு வருது, டூ. அதாவது அடுத்த டைரெக்ஷன் போல் என்ன செய்வோம், மைனஸ் போடுவோம்ல. அடுத்த டைரெக்ஷன் போல் என்ன செய்வோம், மைனஸ் போடுவோம். ரைட்டாக சொல்கிறது, ஆப்போசிட் டைரெக்ஷன் போடல. அப்போ அது டிவைட் ஆகும். அதாவது எப்படி சொல்கிறது, லாக் 2 அப்படி வரும். அதாவது லாக் 2 மைனஸ் லாக் 3 அப்படின்ற மாதிரி வரும். அப்போ மைனஸ் இருக்கனால என்ன செஞ்சிடறோம், இல்லை -2 லாக் அப்படின்ற மாதிரி வரும். இந்த சைடு மல்டிப்ளை பண்ணையில் இதுக்கு மைனஸ் வருதுன்னு வச்சுக்கவேன், நம்ம என்ன செய்வோம், 2/-3 டிவைடில் போடுவோம்ல. அதைத்தான் இங்கே போட்டிருக்கு. பொறுமையாக நிதானமாக பாரு, பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிக்க, அவசரப்பட வேண்டாம். இது ரெண்டையும் பார்த்துக்கோ, இது ரெண்டையும் பார்த்துக்க, 3, இது ரெண்டையும் பார்த்துக்க, அடிச்சிட்டோம்னா வந்துடும். இது ரெண்டில் என்ன இருக்குது பாரு, 3 இருக்குது, இது மேலே 3 இருக்குது, முன்னாடி கொண்டு வந்துடுறோம். 3/2ன்னு வருது. டே தம்பி, இந்த நெக்ஸ்ட்டு வந்து இந்த லாக் சிம்மு ஃபுல்லாக நீ போட்டுப்பார், ட்ரை பண்ணு. தெரியலனா கன்சர்ன் டீச்சர்கிட்ட கேளு, ஏன்னா டைமிங் ரொம்ப ஆயிரும் அப்படின்றனால சொல்கிறேன். இது டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுக்கணும், டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி இது பண்ணுறோன்னா அதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகும் அப்படின்றத கொஞ்சம் கான்செப்டை புரிஞ்சு, இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி இதில் யூஸ் ஆகும் அப்படின்றத மட்டும் இதில் பார்த்துக்கோ. இந்த இதில் மல்டிப்ளை பண்ணுறது தான் போட்டிருக்கான் பாரு, மல்டிப்ளை பண்ணல இப்படி யூஸ் ஆகும். இந்த ஒய் கேன்சல் ஆச்சுன்னா லாக் எக்ஸ் இசட் அப்படின்னு வரும். ரெண்டு ஒன்றா இருந்துச்சுன்னா 1ன்னு ஆயிரும். சரிங்களா, இப்போ மல்டிப்ளை பை என்ன இருக்குது, லாக் எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க பாரு. அவங்கள இந்த கொடுத்துருக்கிறதுக்கு ரெசிப்ராக்கலாக இங்கே மல்டிப்ளை பண்ணுற மாதிரி எடுத்திருப்போம், இல்லை அதே மாதிரி எடுத்துருப்போம். ஃபஸ்ட்டில் என்ன எடுத்திருக்கோம் பாரு, மல்டிப்ளை லாக் பேஸ் எக்ஸ் ஒய் பை R2. R2வில் மல்டிப்ளை பண்ணுவோம், R1 R2வில் மல்டிப்ளை பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் சேம் டைம் என்ன செய்யணும், நம்ம டிவைட் பண்ணணும். அப்படின்னா தான் ஆன்சர் மாறாது. புரியுதா? அப்போ இங்கேக்குள்ளே மல்டிப்ளை இந்த R2வை பார்த்துக்கோ. இதில் மல்டிப்ளை பண்ணினோம்னா இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும், 1ன்னு ஆயிரும். இதில் வரையில் என்ன வந்துடும், அந்த இது சேரும், இந்த இது சேரும் உள்ள. இதில் வரையில் என்ன அடிச்சுட்டு என்ன வந்துடும், இந்த ஆன்சர் வந்துடுமான்னு பாரு. நான் சொல்ல புரியுதா இல்லையா? இதை எடுத்து இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன்ல, இதை வந்து அந்த R2வில் மல்டிப்ளை பண்ணுறோம். நல்லா கவனிச்சு பாரு. மல்டிப்ளை பண்ணையில் ஃபஸ்ட்டு இதை கொண்டு இதில் மல்டிப்ளை பண்ணால் இந்த செட்டு கிடைக்கும்னா அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் 1ன்னு ஆயிரும். அடுத்து இதில் கொண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த இது அப்படியே தான் வரும், வந்துருச்சு. இதை பற்றி யோசிக்காத. இது வந்து இதை மல்டிப்ளை பண்ணுறதுனால இதை டிவைட் பண்ணியிருக்கேன். இது தனியாக எழுதி வச்சுக்கோ. இதைத்தான் உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ இதை உள்ளே கொண்டு போனால் அடுத்து இதில் அப்படியே எழுதிக்கிட்டால் இதை கொண்டு போய் உள்ளே எழுதினோம்னா எக்ஸு என்ன இது கேன்சல் ஆகும் பார்த்துக்கோ. எதாவது இந்த இதை எடுத்து இதில் இதில் கொண்டு சேர்க்கையில் என்ன கேன்சல் ஆகும், ஒய்யும் கேன்சல் ஆகிட்டு மிச்சது வரும். இந்த இருக்குது அது மாதிரி உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணி எழுதிப்பார். ஓகேயா, குட். அப்போ ரெண்டு இது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது ரோபே காலமோ அல்லது ரோ அல்லது காலம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 0 ஆயிரும். இந்த இது ரெண்டும் பாருவேன், R1 R2 எப்படி இருக்கு பாரு, ஐடென்டிக்கலாக இருக்கு பாரு. R1 R2 எப்படி இருக்குது, ஐடென்டிக்கலாக இருக்கனால என்ன போட்டிருக்கேன், 0ன்னு போட்டிருக்கேன். எனக்குள்ளே எழுதி காமிச்சுக்க, R1 ஐடென்டிக்கல் R2, அதனால் இது என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் சம். பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. இந்த சம் இது மாதிரியே ரிலேட்டட் ஆகும், பார்த்து பொறுமையாக செய்யும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஏபிசின்னு கொடுத்துட்டு டேர்ம் கொடுத்துருக்கு, பீத்து டேம்னு பிக்யூஆர்னு கொடுத்துருக்கு, ஏபி எப்படி டேம்ஸ் ஆஃப் பிக்யூஆர்னு கொடுத்துருக்கு. டிபின்றது பீத்து டேம், கியூத்து டேம், ஆர்த்து டேம், அது வந்து ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா ஸ்மால் லெட்டர் இங்கே இருக்கனால. A+n-1 ஃபார்முலா, ஏபிக்குள்ள ஃபார்முலா, nth டேம் ஆஃப் ஏபி. அப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, கேபிட்டல் ஏ போட்டு யூஸ் பண்ணுறேன். எண்ணுக்கு பதிலாக இந்த இருக்கு ஒரு பி, இதுதான் என் போட்டு இந்த ஆன்சர் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வந்துட்டேன். இது அப்படியே மேட்ரிக்ஸில் இந்த இடத்துல கொண்டு வந்துட்டேன். இந்த இடத்துல ஏபிசிக்கு பதிலாக கொண்டு வந்திருக்கேன். இதை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இங்கே இருக்குது, இது வந்து ரோவில் இருக்கிறத நான் என்னத்தை பண்ணியிருக்கேன், காலத்தை மாற்றிருக்கேன், டிரான்ஸ்போஸ் பண்ணி வேணால் எழுதியிருக்கேன். புரியுதா சொல்கிறது, எழுதி செய்யலாம், தப்பு இல்லை. ஏன்னா இப்படி கொண்டு வந்துட்டால் உனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால இப்படி கொண்டு வந்திருக்கேன். இதை வேணால் ஒன்ஸ் அகைன் டிரான்ஸ்போஸ் பண்ணிக்க. இந்த இடத்த வந்து இதை என்ன செஞ்சுக்க, டிரான்ஸ்போஸ் பண்ணிக்க. இப்படி உள்ளதை இப்படி மாற்றிட்டேன்னா உனக்கு ஈஸியாகிடும். டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோன்னா அன்ஆல்டர்ட் ஆகாதரா, சைன் சேஞ்ச் ஆகாது. ரைட், இதை பிக்யூஆர் கூட இப்போ ஏயை வச்சு பிக்யூஆர் இன்னும் வச்சு ஒரு மேட்ரிக்ஸ் பிரிச்சிரு. அடுத்து இதை வச்சு செட்டையும் பிரித்து ஒரு மேட்ரிக்ஸ் பிரிச்சிரு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏஏ வெளியே எடுத்துட்டோம்னா 0 ஆயிரும்.
சரியா சொல்கிறது. அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பாரு. ஏன்னா இது ரெண்டும் ஏ வெளியே எடுத்துட்டிங்கன்னா இது ரெண்டும் என்ன ஆயிரும், ஐடென்டிக்கல் ஆயிரும். இது ரெண்டும் C1 ஐடென்டிக்கல் C3 ஆயிரும். அதனால் இது 0 ஆயிரும், ஏ வெளியே எடுத்த பர்ட்டி. இதில் என்ன ஆகும் அப்படின்னு வச்சுப்பார், PQRன்னு வரும், தனியாக உள்ளே பெருக்கலாம்ல, BD இந்த மாதிரி பிரித்து வெளியே எடுத்தினாலும் இதுவும் ஐடென்டிக்கல் ஆயிரும். சரியா சொல்கிறது. அப்போ நம்ம தகுந்தாப்பில் பிரிச்சுக்கோம். பிரிச்சுட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். 0 ஆக்கிறதுக்கான முயற்சி, அவ்வளோதான். சரியா சொல்கிறது. இந்த இதில் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கு, பார்த்துக்க, பொறுமையாக நிதானமாக. இது ரெண்டில் மல்டிப்ளை பண்ணலைன்னா பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. சரியா சொல்கிறது. நிதானமாக செஞ்சுக்கடா தம்பி, பார்த்துக்கோ. ரைட். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ 45 மினிட்ஸில் இருந்து முடிச்சுட்டேன். ஸோ இந்த கணக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு, நான் எதிர்பார்க்குற சம்டா தம்பி. நீ இதை மட்டும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ரா கிரியேட்டட் கொஸ்டின் கொடுத்தான்னா இதை ஃபாலோ பண்ணியே செய். ஓகே. இதில் இந்த யூனிட்டில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்ன, இந்த யூனிட்டில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. முடிஞ்சால் ப்ராப்பர்ட்டிஸையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி படிச்சுக்கோ. ஃபஸ்ட்டில் டிட்டர்மினட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது நிறையா. அதே மாதிரி மேட்ரிக்ஸில் வந்து சின்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஒரு மேட்ரிக்ஸ் ஏபின்னு கொடுத்து ஈக்குவல் டு பிஏன்னு கொடுத்து ஈக்குவல் டு ஐ அப்படின்னா இதுக்கு இது இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஐன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த பின்றது இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். பி ஈக்குவல் டு என்னது, இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். இன்வெர்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா சொல்கிறது. இது வந்து ஆடிட்டிவ் இன்வெர்ஸ்க்கு உள்ளது, இது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்க்கு உள்ளது. சரியா. அதே மாதிரி ஏஐ ஈக்குவல் டு ஐஏ அப்படின்னா ஏன்னு வந்துடும். ஒரு மேட்ரிக்ஸையும் அது ஐடென்டிட்டியை மல்டிப்ளை பண்ணால் அந்த மேட்ரிக்ஸ் தான் வரும். சரியா, மறந்துடாத. அதே மாதிரி ஒரு டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து ஒரு மேட்ரிக்ஸுக்கு 0 வந்துச்சுன்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா நான் சிங்குலர்னு சொல்லுவாங்க. சரியா. அதே மாதிரி ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆர்த்தோகனல்னு சொல்லுவாங்க. சரியா, மறந்துடாத. அதே மாதிரி ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்னால் சிமெட்ரிக்கு, ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ்னால் ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சாரஸ் ரூல் தெரிஞ்சிருக்கணும், சாரஸ் ரூல் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் சொன்னாங்கன்னா, வேல்யூ கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா ஏதாவது ரோபை காலத்தை மினிமைஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி ஏதாவது ஒன்று செஞ்சு தான் அதோடய வேல்யூ எடுக்கணும். இவ்வளோ மேட்ரு இந்த இதில் இருக்குது, பார்த்துக்கோ. அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் உள்ளதெல்லாம் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டிரான்ஸ்போஸுக்கு அப்புறம் ரிவர்சல்லாம், டிரான்ஸ்போஸுக்கு உள்ள ரிவர்சல்லாம் இது வித்தவுட் ப்ரூஃப். பட் ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஏபி ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ்ன்றது இன்வெர்ஸருக்கு உள்ள இன்வெர்ஸுக்குள்ள ரிவர்சல்லாம் இன்வெர்ஸுக்குள்ளது. ஆனால் இதுக்கு ப்ரூஃப் இருக்குது, அதனால் இதை வேணால் படித்து கேட்பாங்க. ப்ரூஃப் இருக்குடா. ஏபி ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் அப்படின்றது இன்வெர்ஸுக்குள்ளே ரிவர்சல்லாம் கேட்பாங்க. சரியா, மறந்துடாத சொல்லிட்டேன். இதெல்லாம் கேட்பாங்க. இதுக்கு வித்தவுட் ப்ரூஃப். இதெல்லாம் வந்து 10th ஸ்டாண்டர்ட் உள்ள மல்டிப்ளை பண்ணி டிரான்ஸ்போஸ் பண்ணுறது, இது டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணுறது. இன்வெர்ஸ் வந்து உனக்கு கிடையாது, ஆனால் இது வந்து இதுக்கு உண்டு, என்னது ப்ராப்பர்ட்டியில் உண்டு. ஏபி ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ்ன்றது ரிவர்சல் ஆஃப் இன்வெர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, மறந்துடாத. இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டிட்டர்மின்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும், எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ நாட் ஈக்குவல் டு 0னா என்ன மேட்ரிக்ஸ், இது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் தான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத பார்த்துக்கோ. சரியா, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், மறந்துடக்கூடாது. ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் படிச்சுக்கோ, மறந்துடாத. 8 ப்ராப்பர்ட்டி கிட்ட இருக்குது, அது லேசாக த்ரோ பண்ணிக்க. லேசாக த்ரோ பண்ணி படிச்சின்னா ஆன்சரு உனக்கு கிடைக்கும். அதாவது ஒரு டிட்டர்மெண்ட்டில் 2 ரோ 2 காலம் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ என்ன ஆகும், 0 ஆகும். அது ஐடென்டிக்கல் அப்படின்றது. அதே மாதிரி ப்ரொபோஷனலாக இருந்துச்சுனாலும் 0 ஆயிரும். அதே மாதிரி ஒரு டிட்டர்மெண்ட் அன்ஆல்டர்ட் சைன் சேஞ்ச் ஆகாது, இது டிரான்ஸ்போஸ் பண்ணி ஆன்சர் எடுத்தாலும் அது என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அதில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸில் உள்ளது. சரியா சொல்கிறது. அதனால் பார்த்துக்கிட்டு நிதானமாக செஞ்சுக்க. டெல்டான்னு எடுத்து செய்யலாம், இல்லை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்னு எடுத்து கூட செய்யலாம். நம்பர்ஸ் யூஸ் பண்ணி கூட செய். அந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று செய்ய தெரியல, A1 A2 A3 எடுக்க செய்யலாம், நம்பர்ஸ் யூஸ் பண்ணி செய்யலாம், தப்பு இல்லை. சரியா சொல்கிறது. பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.